ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்கே போயின்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருத்தணி முருகர் கோவிலுக்கு தான் போயின்ட்டுருக்கோம். எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ திருத்தணி முருகர் கோவிலுக்கு வந்து குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் போயின்ட்டுருக்கோம். ஆக்சுவலாக நேற்றுக்கு என் பையனோட பர்த்டே. ஸோ அதனால் பர்த்டேயில் நல்லா செலப்ரேட் பண்ணிவிட்டு திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருந்தது. ஸோ அதனால் போயின்ட்டுருக்கோம். ஆக்சுவலாக 3 months ஒன்ஸ் நாங்கள் கம்பல்சரி திருத்தணி முருகர் கோவிலுக்கு போவோம். ஏன்னா சென்னை டு திருத்தணி ரொம்ப ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற ஒரு இது தான். ஸோ முருகர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் திருத்தணி முருகர் கோவிலுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி போயிடுவோம். ஸோ அதுதான் போயின்ட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ரம்மியமாக, ரொம்ப நல்லா க்ரீனியாக இருக்குது பாருங்கள். அண்ட் ஆக்சுவலி நிறைய பேர் என்னோடய சேனல்ஸ் பார்க்குறீங்க, எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. பட் சப்ஸ்கிரைபும் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அண்டு அதே மாதிரி லைக்கும் எனக்கு போட்டிங்கன்னா அதுவுமே எனக்கு ஒரு எந்துவாக இருக்கும். ஸோ அப்படியே நானும் ட்ராவல் பண்ணி இந்த யூடியூப்பில் ட்ராவல் பண்ணுவேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா க்ரீனியாக இருந்தது. ஆக்சுவலி நிறைய இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணி டீ எல்லாம் குடித்தோம். அண்டு ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா முருகர் கோவில் வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், ஓம் முருகா. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் திருத்தணி மலை மேலே ஏறுறதுக்கு. என் கூட நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக நம்ம எல்லாரும் சேர்ந்து திருத்தணி முருகரை வழிபடுவோம். அந்த அளவுக்கு தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கோவில் முழுக்க உங்களுக்கு சுற்றி காட்டுற மாதிரி. ஆக்சுவலாக மலை ஏறும் போதே நம்மளுக்கு கோபுரம் தெரியும். ஸோ கோவில் ஃபுல் வியூவும் நம்மளுக்கு மலை ஏறும் போதே தெரியும். ஸோ அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நிறைய கடைங்கங்க, செம்மையான கடைகள். எல்லாமே வந்து ஃபுல்லாக நெல்லிக்காய், கொய்யா, அந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறம் முந்திரி பழம், மாங்காய், சூப்பராக எல்லாமே இருந்தது. நாகப்பழம் ரொம்பவே நிறைய இருந்தது. ஆக்சுவலி இவங்கக்கிட்ட தான் நாங்கள் பூ வாங்கினோம் சுவாமிக்கு. சூப்பராக இருந்தது. நிறைய கூட்டம் ஒன்றும் அவ்வளோவா இல்லைங்க, ரொம்ப காலியாக இருந்தது. நீங்கள் கோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ காலியாக இருந்தது. ஆக்சுவலி பாருங்கள், முருகர் திருத்தணி நம்ம 5ஆம் வீடு முருகர் நம்ம பார்க்குறோம். 6 படையில் ஒரு படை இது 5ஆவது படை. ஸோ சூப்பராக, ரொம்ப வெயிலுங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த வெயிலே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு மேட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மேட் வழியாக நம்ம நடந்தோன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ப்ரௌன் கலர் மேட், அது ஃபுல்லாக வந்து தண்ணியை ஊற்றி வச்சுருந்தாங்க. ஸோ நடக்கும்போது அது ஈரத்தன்மையாக நம்மளுக்கு நல்லா ஒரு வெயில் தெரியாமல் நம்மள ஒரு மழையில் நடக்கிற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். எவ்வளோ காலியாக இருக்கணுமோ அவ்வளோ காலியாக இருந்ததுங்க. ஆக்சுவலி அங்கங்கே தான் மக்கள் இருந்தாங்களே தவிர்த்து அவ்வளோவாலாம் இல்லை. கூட்ட நெரிசலே சுத்தமாக இல்லை. ரொம்பவே காலியாக இருந்தது, பயங்கர காலியாக இருந்தது. இங்கே போனதே ஒரு மாதிரி ஒரு ரம்யமாக இருந்தது. ஏன்னா கூட்டம் நெரிசல் அவ்வளோவா கிடையாது. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரீ டிக்கெட்டில் தான் போனோம். பட் அங்கே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு கூட்டமே இல்லை. பாருங்கள், எவ்வளோ காலியாக இருக்கணுமோ அவ்வளோ காலியாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், கோவில் முழுக்க சுற்றி காட்டுறேன். என் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கும் முருகரோட தரிசனம் முழுசாக கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ பாருங்கள், எல்லாமே ஃபுல் கோவில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். என் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் அந்த மலைகள்லாம் பயங்கரமாக இருந்தது. பாருங்கள், குரங்கு சேட்டை வேறு. அந்த வழியில் போகும்போது, லைனில் போயின்னு இருக்கும்போது நிறைய குரங்குங்க. நம்ம என்ன எடுத்துகிட்டு வரோம், அந்த பழப்பையெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் அப்படியே கவ்விடுச்சு. ஆக்சுவலி மலை மேலே இருந்து பாருங்கள்,
அவ்வளோ ஒரு பக்கம் வெயில் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மேகம் சூழ்ச்சியாக இருந்தது. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது திருத்தணி மலை மேலேருந்து எடுக்கிற வியூ. அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரம்யமாக இருந்தது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் கோபுரம் சூப்பராக இருந்தது. அண்ட் அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அண்ட் வேல் பாருங்கள், நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ பாருங்கள், இங்கே தான் இந்த சூலம்லாம் ஏற்றி வழிபடுவாங்க. அண்டு நான் மலை மேலே இருந்து ஃபுல் வியூவும் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருந்ததுங்க. நம்ம நேராக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு கொட்டி கிடந்தது. சூப்பராக இருந்தது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கூட்டமே இல்லை. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ். அங்கங்கே தான் இருந்தாங்க. ஸோ இங்கே வேல் இருக்குது இல்லைங்களா, அங்கே மட்டும்தான் ஜனங்க இருந்தாங்க. ஆக்சுவலி உள்ளெல்லாம் கூட அவ்வளோ கூட்ட நெரிசலே இல்லை. நல்லா ஜாலியாக. அண்டு மோரெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. சமோசா, மோர் அண்ட் பிரசாதம் புளியோதரை கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. திருத்தணி முருகரை முடிச்சுட்டு அழகாக அங்கேயே கருப்பட்டி காஃபி அங்கே இருந்தது. வெளியே வந்துட்டோடனே அங்கே நாங்கள் சாப்பிட்டோம். தேங்க்யூ.